தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மலை சுற்றுலா தலம் எது அப்படின்னு தெரியுமா? வேற எது, நம்ம ஊட்டி தான். அதுக்கு காரணம் எப்ப வந்தாலும் சில் கிளைமேட்டு, மலையோட மொத்த அழகையும் ரசிக்கிற மாதிரியான ஊட்டி மலை ரயில், பசுமையான டீ எஸ்டேட்டு, போட்டிங்கு, பார்க்கு, சூப்பரான வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தோட வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்கு ஏத்த பெஸ்ட் பிளேஸ் ஊட்டி தான். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில தான் இருக்கோம். நம்ம ஊட்டிக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம எங்க இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் இல்லை மேட்டுப்பாளையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ரெயின் பஸ் இருக்கும். அதில் ஈஸியாக நம்ம வந்துட முடியும். இப்போ கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், குன்னூர் வழியாக ஊட்டிக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் யாராச்சும் அப்படி கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டி போகிற அந்த மலை ரயிலில் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பரான அனுபவமாக இருக்கும். இந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே பல நாட்டில் இருந்து ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த மலை ரயிலில் போகிறதுக்காகவே வராங்க. நம்ம மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அந்த மலை ரயிலில் போகிறதுக்கான டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க, நேராக குன்னூர் போயிடுங்க. குன்னூர் டு ஊட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ஓன் கார் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஊட்டிக்கு டைரெக்டாக வந்துட முடியும். அப்படியும் இல்லைனாலும் சரி, நீங்கள் ஊட்டிக்கு பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து நிறைய கேபு, பேக்கேஜ் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட போய் ஊட்டியை ஒரு 2 நாள் சுத்தி பார்க்கிறதுக்கு ஏத்த ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் வந்து இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை சுற்றுலா தலம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஊட்டி அப்படிங்கிற உதகமண்டலத்தை வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஊட்டியை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அப்படின்னா குன்னூர், ஊட்டி, மசினகுடி, கோத்தகிரி இப்படி வந்து ஒரு ரவுண்டு நம்ம ஊட்டியை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு. இதில் நம்ம ஒரு நைட்டு ஊட்டிலேயே தங்கி 2 நாள் ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரியான ஒரு பிளானில் தான் வந்து நம்ம ஊட்டிக்கு வந்திருக்கோம். இந்த ஊட்டி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அதாவது ஊட்டியிலேருந்து கோத்தகிரி போகிற வழியில் ஒரு 9 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா இந்த தொட்டபெட்டா வந்து வரும். இது உள்ள நம்ம போகிறதுக்கு காருக்கு டோல்கேட் இருக்குன்னா பார்த்துக்குங்க. உள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட கடைகள் வந்து இருக்கும். அந்த கடைகள்லாம் வந்து நிறைய சாப்பிட்ற ஐட்டமாக இருக்கட்டும், பொம்மைகளாக இருக்கட்டும், நிறையவே இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ட்ரி எடுக்கிற இடம் வந்து வரும். இங்கே ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுத்து என்ட்ரி எடுத்துட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு மலையோட உச்சியில் ஒரு சின்ன பார்க் இருக்கும். இந்த பார்க்குக்கு நடுவில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து டெலஸ்கோப் இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து பார்த்து ரசிக்கலாம். அதாவது தொட்டபெட்டா அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து பெரிய மலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி வரும்போது இந்த இடத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் வீக்கெண்டில் போயிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் கார்லேயே உட்காந்துங்கிற மாதிரியெல்லாம் கூட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க. இந்த தொட்டபெட்டாவை பார்த்துட்டு நம்ம அப்படியே வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா டீ பார்க் இருக்குது. இங்கேயுமே உள்ளே போய் பார்க்குறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். அதேமாதிரி டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, வேக்ஸ் மியூசியம் இது எல்லாமே அப்படியே வரிசையாக இருக்கும். இதெல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து வரலாம். அப்படியே அடுத்ததான் நம்ம வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தான் நம்ம வந்து வந்திருந்தோம். ஊட்டி மெயின்லேயே இருக்கக்கூடிய இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு உள்ளே நம்ம போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து இருக்குது. என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா மிகப்பெரிய பார்க் வந்து இருக்கும். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடியெலாம் பூத்து குலுங்கும். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான். நிறைய அரிய வகை தாவரங்கள், மலர் செடிகள், இந்த புல்வெளி இதெல்லாமே கண்டிப்பாக பார்த்து ரசிக்க முடியும். இங்கே ஒரு கண்ணாடி மாளிகையும் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நிறைய தாவரங்கள், பூச்செடி எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். அதை பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான். கண்டிப்பா ஊட்டி வந்தீங்க அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த இடம் வந்து குடும்பத்தோடவோ நீங்க கப்புள்ஸா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிளேஸா இருக்கும். அந்த பார்க்ல இருக்கக்கூடிய இயற்கை அழகா இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ்னே கூட நான் சொல்லுவேன். இது உள்ளேயும் போய் பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்கு. என்ட்ரி எடுத்துட்டு உள்ள போய் நம்ம ஒரு 2 மணி நேரம் நம்ம உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னா பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் டே ஒரு சில சுற்றுலா இடங்கள்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு நம்ம தங்க போற அந்த ஹோம் ஸ்டேக்கு
ஸ்டேக்கு வந்து வந்துட்டோம். இந்த ஹோம் ஸ்டேவை பொறுத்தவரையிலையும் ஊட்டி டவுன்லேயே ஒரு மலை உச்சியில் இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டேயில் தான் நம்ம தங்கியிருந்தோம். ஸோ ரொம்பவே காம்பேக்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நம்ம ஃபேமிலியாவோ இல்லை கப்புள்ஸாவோ வரோம் அப்படின்னா நம்ம தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக டீசெண்டாக இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். நம்ம ரூமுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இது வந்து பாத்ரூமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு கபோர்டு இருக்குது. டவலு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க. பெட்டு வந்து சொல்லவே வேணாம், ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் முக்கியமான ஒரு வியூ இருக்குது, பால்கனி வியூ. அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வியூ இருக்குது. அங்கே வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரியன் உதயமாகிறது, மறையிறது, அதுக்கப்புறம் டீ எஸ்டேட்டு, இந்த ஊட்டி டவுனோட அந்த வீடுங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸை இந்த இடத்துல நின்று நம்ம பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பால்கனி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நைட் டைமில் இங்கே கேம்ப் ஃபயரும் நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணலாம். கூடவே நைட்டு டின்னரை பொறுத்தவரையிலையும் தோசை, சப்பாத்தி, சிக்கன் கறி, சட்னின்னு சொல்லிட்டு ஹோம்மேட் ஃபுட்டு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான டேஸ்ட்டில் தான் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா பார்த்துக்குங்க. நைட் இந்த இடத்துல தான் நம்ம தூங்கி எழுந்தோம். மறுநாள் காலையில் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், பூரி, வடை இப்படி வெரைட்டியாக வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம அடுத்த நாள் ஃபஸ்ட்டு போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போட் ஹவுஸ்க்கு தான் நம்ம போயிருந்தோம். ஊட்டி சுற்றுலா வந்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா ஊட்டி வந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து உள்ளவே பார்க்கிங் வந்து இருக்குது. நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா போட்டில் நம்ம போகிறதுக்கு தனி என்ட்ரி டிக்கெட் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரியான போட்டில் போகிறோம், அதாவது மோட்ரு படகு, துடுப்பு படகு, மிதி படகுன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு காஸ்ட் வந்து வரும். அது நம்மளுக்கு ஏற்ற போட்டில் நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாலியாக போகலாம். இந்த ஊட்டியோட சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஏரியில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கும். அதுக்கு நடுவில் போட்டிங் போகிறது உண்மையாலுமே சூப்பரான அனுபவமாக இருக்கும். அதுலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா ரிலாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் ஹவுஸில் நம்ம போட்டிங் போகிற அனுபவம் சொல்ல வார்த்தைகளே இருக்காது. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. சின்னதாக கார்டன் இருக்குது. இந்த குழந்தைகள் விளையாடுற மாதிரியான எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இருக்குது. மினி டாய் ட்ரெயினும் இதுக்குள்ளவே இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் நம்ம உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் இந்த ஊட்டி போட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து மசனகுடி போகிற வழியில் ஒரு சில சுற்றுலா இடங்கள் வந்து இருக்குது. அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஃபைன் ஃபாரஸ்ட்டு. இது உள்ளே போகிறதுக்குமே என்ட்ரி டிக்கெட் இருக்குது. எடுத்துகிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட அந்த ஃபைன் மரங்கள்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் நின்று நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான். அதை பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம போனது ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஊட்டி அப்படின்னாலே பல திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷூட்டிங் வந்து நடத்தியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான இடம். இங்கேயும் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பைகரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கு. இந்த இடத்துல நம்ம மெயின் ரோட்லயே காரை நிறுத்திட்டு அங்கிருந்து ஒன்று நடந்து போற மாதிரி இருக்கும், இல்லை பேட்டரி கார்ல போற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு என்ட்ரி எடுத்துட்டு இந்த பைகரா நீர்வீழ்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து மற்ற நீர்வீழ்ச்சி மாதிரி மலை மேலேருந்து ஊத்துற மாதிரியோ குளிக்கிற மாதிரியோ இருக்காது. ஆறு மாதிரி போகும், அதில் தடுத்து நீர்வீழ்ச்சி மாதிரி போகும். தூரத்தில் நின்று பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே போனோம் அப்படின்னா இந்த பைகரா போட் ஹவுஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து என்னன்னா ஸ்பீட் போட்ஸ் வந்து நிறைய இருக்கும். நம்ம வேற ஆளுங்களோட சேர்ந்து ஒன்னா வந்து ஸ்பீட் போட்ல வந்து நம்ம போற மாதிரி என்ட்ரி எடுத்துட்டு உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி வந்துட்டு ஊட்டியில இருந்து அப்படியே கோத்தகிரி வழியா நம்ம ரிட்டர்ன் போயிட முடியும். நீங்க ஃபேமிலியோட ஊட்டிக்கு வரீங்க, இங்க சுத்தி பார்க்கறதுக்கு உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜங்கல் மீட் அட்வென்ச்சர் அவங்க கிட்ட வந்து ஒரு சில சூப்பரான பேக்கேஜஸ் வந்து இருக்கு. நாங்க போனது ஒருத்தருக்கு 4000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு நைட்டு 2 பகல் சுத்தி பார்க்குற மாதிரியான ஒரு பேக்கேஜில் தான் போயிருந்தோம். இந்த 4000 ரூபாய்க்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் பிக்கப் டிராப்பு, ஒரு நைட்டு ஹோம் ஸ்டேல ஸ்டே, 2 நாள் வந்து ஊட்டியை சுற்றி பார்க்கறதுக்கு பிரைவேட் கேப் வந்து கொடுத்துருவாங்க, 2 நாள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க, ஒரு நாள் நைட்டு டின்னர் கொடுத்துருவாங்க, கேம்ப் ஃபயர் வேணும் அப்படின்னா போட்டும் கொடுத்துருவாங்க. இவங்க கிட்டே இன்னும் நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. நீங்க ஊட்டியை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஜங்கல் மீட் அட்வென்ச்சர் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க புக் பண்ணி தாராளமாக வந்து ஊட்டியை சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
இருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.